என்னாகமம் 24 அதிகாரம் 1 என்னாகமம் 24:1. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் ஒரு தீர்க்கதரிசியினுடையதான கண்டுபிடிப்பு. தீர்க்கதரிசியுடைய ஒரு கண்டுபிடிப்பு என்னவென்று சொன்னால், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தேவ பிள்ளைகளை, தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதிலே தேவர் ரொம்ப பிரியமாய் இருக்கிறார். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இதை சில அனுபவங்கள் என்பதாகத்தான் அவன் விலகிக் கொள்கிறார். பிலேயாம் என்றுதான் ஒரு தீர்க்கதரிசி இதை சில அனுபவங்கள் பிரிப்பதாகத்தான் அவர் அதை புரிந்து கொள்ளுகிறார். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு தேவனை குறித்ததான சரியான புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், தேவன் அவர் நம்மை ஆசீர்வதிப்பதிலே மிகவும் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ நமக்குள்ள அந்த எண்ணம் இருக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தில் கர்த்தர் மிகவும் அக்கறை உள்ளவராக, கரிசனை உள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ அவருடைய நினைவுகள் எல்லாம் நம்மை ஆசீர்வதிப்பதே. நம்முடைய நினைவு, தேவனுடைய நினைவுகள் எல்லாம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்து மனிதர்களாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்து மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில படைப்பின் நான் முதற்கொண்டு ஒவ்வொரு காலங்களிலும் தேவன் தன் மக்கள் மேலே கரிசனை உள்ளவராயிருந்து, அக்கறை உள்ளவராயிருந்து, அவரை ஆசீர்வதிக்க வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவரை அற்புதமாகவே அதை நிறைவேற்றி ஆசீர்வதித்து நீங்கள் பார்க்க முடியும். அதற்கெல்லாம் நல்ல உதாரணம் என்று சொன்னால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களெல்லாம் முற்பிதாக்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். அப்போ ஆண்டவர் அந்த முற்பிதாக்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிற அவருடைய வாழ்க்கையில தேவன் எப்படி அவர்களை ஆசீர்வதித்தார். தனி ஒரு மனிதனாய் இருக்கிற போது ஆபிரகாமை தேவன் அழைத்து அவனை ஆசீர்வதித்தார். ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார், எல்லா சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இதையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இந்த தேவன் தான் என்னுடைய தேவன், இவர் தான் என்னுடைய தகப்பனாய் இருக்கிறார், இவர் என்னை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்றதான அந்த எண்ணத்தை நான் உள்வாங்கிக் கொள்வது மிக மிக அவசியம். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரா? ஆமா, ஆசீர்வதிப்பார். கர்த்தரை ஆசீர்வதிக்கிறதுலே அவருக்கு விருப்பம் இருக்கிறதா? ஆம், விருப்பம் இருக்கிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாம் எப்படி காணப்பட வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரொம்ப முக்கியமானது. நம்முடைய புரிதல் நம் சரியா இருக்கும் போது நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மேலே என்ன செய்யும்? இருக்கும். நம்முடைய புரிதல் சரியா இருக்கும் போது நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மேலே இருக்கும். எந்த ஒரு நன்மையான ஈவும், எந்த பூரணமான ஒரு வரமும் பரத்தில் இருந்து, ஜோதி பிதாவிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. அவரே நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது தேவனிடத்திலிருந்தே நமக்கு வர வேண்டும். அவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறதுனாலே தேவன் நம்ம என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்க விரும்புகிறார். யோவான் அவர் நிருபங்களை சொல்லும் போது விதமை சொல்லுகிறார், பிரியமானவனை உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எப்படி ஆத்துமா
அழிவில்லாததா இருக்கிறதோ, கர்த்தரோடு உறவிலே இது புதுப்பிக்கப்பட்ட நிலையிலே அது பூரண சந்தோஷத்தை சமாதானத்தை அவைகள் அனுபவித்து வருகிறது போல எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் சொல்வது நம்ம பார்க்கிறோம். ஆகையினாலே நாம் ஒன்றை விளங்கிக் கொள்வோம், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறதை கவனம் இருக்கிறவர், அக்கறை உள்ளவர், நம்மை ஆசீர்வதிப்பார் 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 ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, பக்கத்துல சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிக்கிறதிலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பதிலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இந்த நிலைகளிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அந்த ஆசீர்வாதத்துக்குரிய வழிகளை நாம் ஆயத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஆண்டவர் சொல்லும்போது சொன்னாரு, இந்த பள்ளத்தாக்கு இங்க பள்ளத்தாக்கு இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள், தண்ணீரால் நிரப்பப்படும். அப்போ ஆசீர்வாதத்துக்குரிய வாய்க்கால்களை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் வெட்ட வேண்டும். தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கக்கூடியதான வழிகளை நாம் ஆயத்தம் பண்ணி கொண்டால் அந்த வாய்க்கால்கள் வழியாய் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில புரண்டு வரும். அநேக சமயங்கள்ல வாய்க்கால்கள் நமக்கு இல்லை, வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் வேற எங்கே போய் விடுகிறது. காரணம், வெட்டப்பட வேண்டிய வாய்க்கால்கள் வெட்டப்படாது இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கை வரத்தக்கதாக அந்த வாய்க்கால்கள் எல்லாம் வெட்டப்பட வேண்டியது மிக 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 அவசியமா இருக்கு. அல்லேலூயா. முதல் காரியம் என்று சொன்னால், நீங்கள் ஆதிகாமத்தில் வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரம், அதுல முதல் சில வசனங்களை நீங்க வாசிங்க. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. இந்த அதிகாரங்களிலும் 15ஆம் அதிகாரம் ஆதிகாமம் 12ஆம் அதிகாரத்தில் சொன்னதுக்கு இணையான வாக்குத்தத்தங்களை கர்த்தங்க சொல்றார். சொல்லும் போது இந்த ஆபிரகாம் எப்படி நடந்து கொண்டார் என்று சொன்னால், அந்த ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மானப்பட வேண்டிய முதல் வெட்ட வேண்டிய முதல் வாய்க்கால் என்று சொல்லலாம். அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். எப்படி விசுவாசிக்க வேண்டும்? தேவனை ஆசீர்வதிப்பார், கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறவர் என்றதான விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நீங்க ஆண்டவர் முதல் மனுஷனை உண்டாக்கிட்டு எல்லாத்தையும் படைச்சிட்டு மனுஷனை உண்டாக்கிட்டு என்ன செய்து தெரியுமா? அவனை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தார். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்க என்று சொல்லி அவரை ஆசீர்வதித்தார் சொல்லி பார்க்கிறோம். ஆசீர்வதிச்சார். அப்ப இதே போல தேவனை ஆசீர்வதிக்கிறவர், தேவனை ஆசீர்வதிக்கிறவர், தேவனை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப அந்த விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். ஆபிரகாம் விசுவாசித்தான். குழந்தை இல்லை என்ற நாட்களிலே, வயது கூடின நாட்களிலே, முதிர்ந்த காலங்களிலே, நம்பிக்கைக்கு எதுவான இல்லாத நிலைகளிலும் அவர் கர்த்தர் மேலே ஒரு பெரிய விசுவாசம் அவருக்குள்ள இருந்தது. அந்த விசுவாசம் தான் தேவ சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கு.
எந்த ஒரு வேலை செஞ்சாலும் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். எந்த ஒரு தொழிலை செய்தாலும் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். எங்கே போனாலும் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஆசீர்வாதமான காரியங்களை செய்வார். நீங்க நல்லா வாசி பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்த்துட்டு சொன்னால் இயேசுவானவர் இந்த பூமியிலே அவர் உலாவி வந்த காரியங்களில் தேவையுள்ளவர்களை எல்லாம் கர்த்தர் சந்திக்கிறார். சந்திக்கும் போது தேவன் கேட்கிற ஒரு கேள்வி, அவரை அணுகுகிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி, நீ விசுவாசிக்கிறாயா? ஆம் ஆண்டவரே அப்படி சொல்லும் போது, உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுள். தேவனை நாம் எப்படி விசுவாசிக்கிறோம்? தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கும் போது எதிலே என்னை ஆசீர்வதிப்பார், எந்த விதத்தில் என்னை ஆசீர்வதிப்பார், எப்படி என்னை ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறோமோ அந்தபடி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. படிக்கிற மாணவர்கள், தேவன் எனக்கு 100க்கு 100 மதிப்பெண் வாங்கத்தக்கதாக எனக்கு உதவி செய்வார் என்ற விசுவாசம் உனக்கு இருந்தால், தேவன் உன் விசுவாசத்தை கனப்படுத்தி கர்த்தவனுக்கு 100% மார்க் எடுக்கத்தக்கதாக உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். உனக்கு ஞானம் குறைவா இருக்கலாம், கற்றுக்கொள்ளும் திறன் இருக்கலாம், ஆனால் திறன் கம்மியா இருக்கலாம், ஆனால் தேவனை ஆசீர்வதிக்கும் போது எல்லாம் மாறுதலாக இருக்கும். தேவனுடைய ஆசீர்வாதம் உன் லைஃப்ல வரும். அல்லேலூயா. உன் பாத்திரம், உன் மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்போ என் வீட்டுல குறையில்லாம கர்த்தரை நடத்துவான்னு விசுவாசித்து நாம் செயல்படுவோமானால் தேவன் நம்முடைய குடும்பங்களில் வீட்டிலே குறையில்லாதபடி நம்மை நடத்த கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்க. ஏனென்றால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பதிலே அவர் பிரியம் உள்ளவராகவே இருக்கிறார். எந்த பகுதியில் நமக்கு ஆசீர்வாதம் தேவைப்படுகிறதோ அந்த பகுதிகளிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அதனால முதல்ல நம்முடைய வாழ்க்கையில தேவை என்னன்னா கர்த்தர் மேல விசுவாசம். அந்த விசுவாசம் இருந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க கூடியதான ஒரு வாய்க்காலை நாம் வெட்டி விட்டோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஏன் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுறதில்ல? அதுக்கு முதல் காரணம் எதுவா இருக்குன்னு சொன்னா, அவர்கள் தேவன் மேலே விசுவாசம் இல்லை. தேவனை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசம் இல்லை. ஆகையினாலே அவர்கள் விசுவாசத்தோடு தேவன் மேலே விசுவாசித்து காரியங்களை செய்யாதபடியினாலே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் குறைபட்டிருக்கிறதை பார்ப்போம். ஆனால் நீங்கள் விசுவாசத்தோட தேவன் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அநேக சமயங்களில் நம்ம நினைக்கிறோம், 5 அப்பம் தானே இருக்குது, 2 மீன் தானே இருக்குது, மிகப்பெரிய தேவை இது எப்படி சந்திக்கும், 5000 பேரை எப்படி போஷிக்கும், இது எப்படி நடக்கும்? கர்த்தருடைய கரத்திலே வந்தால், அதை அவர் ஆசீர்வதித்து கொடுத்தால் ஆசீர்வாதம் தானாய் வரும். 5000 பேர் என்ன, 15000 பேர் என்ன, 50000 பேரா இருந்தா என்ன, அவ்வளவு பேருக்கும் அது ஆசீர்வாதமாய் மாறிவிடும். ஆக தேவன் மேலே விசுவாசத்தோடு இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராகவே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். இது முதல் வாய்க்கால். இரண்டாவது வாய்க்கால் என்ன? வாசிப்போமா? இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். இந்த கீழ்ப்படிந்துன்ற வார்த்தை என்ன சொன்னா, அதை அண்டர்லைன் பண்ணும். இரண்டாவது வாய்க்கால் என்ன சொல்லி சொன்னா, அது கீழ்ப்படிதல். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்குதான இரண்டாவது வாய்க்கால் அது கீழ்ப்படுதல். முதல் வாய்க்கால் விசுவாசம் ரொம்ப முக்கியமா இருக்கிறது போலவே இரண்டாவது வாய்க்கால் என்னவென்று சொன்னால் அது கீழ்ப்படிதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அநேக சமயங்கள்ல தேவன் பேசுறதெல்லாம் நமக்கு புரியவே புரியாது. அப்போ ஆண்டவர் அவனை இங்கே
நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்மளா இருந்து என்ன கேட்போம்? எங்கேன்னு கேட்போம். எங்கே ஆண்டவரே போறது? எவ்வளவு தூரம்? நம்ம என்னது பக்கத்து ஊரா, மதுரை மாவட்டமா, வேற மாவட்டமா, அல்லது வேற மாநிலமா, அல்லது வேற நாடா, எங்க இருக்குது, ஏது இருக்கு, எல்லா நிச்சயம் நம்ம கேட்போம். ஆனா அவர் எதையும் கேட்காதபடி தேவன் நினைச்சுதாரு, நான் உனக்கு காண்பிப்பேன், நீ புறப்படு, நீ கிளம்புப்பா, நான் உனக்கு என்ன செய்கிறேன், நான் காண்பிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ தேவன் ஒரு வார்த்தை சொல்லும் போது அப்படியே கீழ்ப்படியக்கூடியதான இருதயம் ஆபிரகாம் இருந்தது போலவே நம்ம எல்லாருக்கும் நமக்கு தேவையானது என்னவென்று சொன்னா அந்த கீழ்ப்படுகிற இருதயம் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அது ஒரு வாய்க்காலை போல தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு அது ஏதுவா இருக்கும். அப்ப தேவன் மேல ஒரு மனிதன் விசுவாசமா இருக்கிறார், தேவனை ஆசீர்வதிக்கிறவர் என்று ஒரு மனிதன் விசுவாசமா இருக்கும் போது அவர் என்ன செய்வார்னா, கர்த்தர் எனக்கு எதை செய்தாலும் என்னை ஆசீர்வதிப்பதற்கு ஏதுவாக எனக்கு ஆண்டவர் காரியங்களை சொல்லுவார், நடப்பிப்பார் என்று சொல்லி அவர் கர்த்தர் மேலே விசுவாசமா இருக்கிறதுனாலே கர்த்தர் என்ன சொன்னாலும் அவர் செய்வதற்கு அவர் நிச்சயமாறார், அவர் ஆயத்தமா இருப்பார். நீங்களும் நானும் கர்த்தர் மேலே விசுவாசமா இருந்தால் கர்த்தர் சொல்லுகிறதை எல்லாம் நாம் செய்வதற்கு நாம் ஆயத்தமா இருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. அந்த காலத்து பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, அப்பா அவனு சொன்னா அப்படியே கீழ்ப்பிடிவாங்க. ஏன்னா அப்பா மேல அவ்வளவு நம்பிக்கை பிள்ளைகளுக்கு, எங்க அப்பா நம்பிக்கை. ஆனா இப்போ உள்ள பிள்ளைகள் கீழ்ப்பிடிக்கிறது கிடையாது. ஏன்னா அப்பா மேல ரொம்ப நம்பிக்கையான பிள்ளைகளுக்கு கிடையாது. இப்போ அவர்கள் நினைக்கிறார்கள் தங்களை காட்டு நமக்கு அதிகமான அறிவு இருக்கிறது, அப்பாவை காட்டிலும் நமக்கு நல்ல அறிவு இருக்குது, நமக்கு நிறைய காரியம் தெரியுது, அவங்களை காட்டிலும் நம்ம கொஞ்சம் அறிவுத்திறன்ல ஜாஸ்தியா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆகினா அம்மா அப்பா சொல்றதெல்லாம் அதிகமா நினைச்சா கீழ்ப்பிடிக்கிறல. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் அந்த காலத்துல பிள்ளைகள் பெற்றோர்னு சொன்னா அப்படி எரிச்சுவாங்க, அப்படி கேட்பாங்க. ஏன்னா மேல குறா நான் பிடிக்கிறேன்னு சொன்னா குதிச்சிருவாங்க. ஏன்? அப்பா மேல நம்பிக்கை, அப்பா காப்பாத்து, அவர் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு. இப்ப தேவன் மேல நமக்கு ஒரு காரியம் என்ன, நமக்கு இந்த விசுவாசம் இருந்தால் தேவன் நமக்கு ஒரு காரியத்தை சொன்னால் அது எனக்கு நன்மைக்கு எதுவாக தான் செய்கிறார் என்ற அந்த விசுவாசம் வரும்போது தானாகவே கீழ்ப்படிதல் வந்துவிடும். ஒவ்வொரு விசுவாசிகளும் எப்படி இருக்கும்னா, கர்த்தருடைய காரியத்திற்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படி கீழ்ப்படிவுகளா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க போன்னு தெரியல, புறப்பட்டு போ, அப்படி ஆபிரகாம் புறப்பட்டு நினைச்சுக்கிறார். அவர் புறப்பட்டு போகிறார். ஆண்டவர் சும்மா விடல, அவரை ஆசீர்வதித்தார், ஆசீர்வதித்தார், ஆசீர்வதித்தார். சந்ததி சந்ததி, தலைமுறை தலைமுறையாய் தேவன் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேவன் இந்த நாட்கள் அதிகமா பேசுகிறார், நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். அநேக சமயங்களில் பாட்டு பாடுவோம். அந்த நாட்கள் ஒரு பாட்டு பேசும். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவா உமக்கு பிரியமானதை இப்போ காட்டும், செய்ய ஆயத்தம். ஆனா தேவன் அப்படி பேசும்போது, அவர் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் போது, அவர் நம்மோடு கூட இடைப்படும் போது நாம் எத்தனை பேர்கள் உடனே நாம் கீழ்ப்படுகிறோம் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே என்ன செய்கிறது இருக்கிறது. அநேக சமயங்கள்ல நமக்கு அதுல விருப்பம் இல்லை, தேவன் சொல்றதை கேட்கறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறோம். ஆகையினாலே அவருக்கு என்ன செய்கிறோம், நம்ம கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம்.
ஆகையினால நம்முடைய ஆசீர்வாதங்கள் என்ன செய்கிறது? தடைப்படுகிறது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க இப்படி இருக்க வேண்டிய ஆள் இல்ல, வேற லெவல் இருக்க வேண்டிய ஆள். அல்லேலூயா. என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த 2வது வாய்க்கால ஒழுங்கா வெட்டல. 2வது வாய்க்கால் என்னது? கீழ்ப்படிதல். ஒரு நல்ல சத்தம் அலையிலே சொல்லுவோமா? நான் ஒரு உதாரணத்துக்கு கொண்டு சொல்லுகிறேன். போன வாரம் பிரசங்கம் எத்தனை பேருக்கு ஞாபகத்தில் இருக்கிறது? எத்தனை பேர் வீட்டில் போய் அதை யோசிச்சு பார்த்து ஆண்டவர் இந்த தேவ மனுஷன் மூலமா பேசின வார்த்தைக்கு அப்படி நாம் கீழ்ப்படிந்தோம்? சரி, டைரியை புரட்டி பார்க்குறீங்க, என்னன்னு பார்த்துருவோமே. இப்படி எப்படிதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பாஸ்டர் கேட்டா புரட்டி பார்க்கறதுக்கு உபயோகப்படுமே நம்ம எழுதிக்கிற மாதிரி தெரிகிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இன்னைக்கு ஆராதனைக்கு வர்றோம், நல்லா பாரதி 2 பாட்டு போனோம், நல்லா ஆராதிச்சோம், இன்னைக்கு போனா நல்ல பிரசங்கத்தை கேட்டோம், நல்லா இருக்கு, ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இல்ல, தேவன் நம்மோடு பேசுவதற்கு ஒரு வழிமுறை தான் என்னவென்று சொன்னால் இந்த பிரசங்க பீடம். அந்த பிரசங்க பீடத்திலே தேவன் ஒரு மனுஷனை பயன்படுத்துறார். ஒரு தேவ மனுஷனை பயன்படுத்தி அவர் மூலமாக தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறார், பேசுகிறார். ஒவ்வொரு முறையும் நாம் பேசும்போது, தேவன் பேசும்போது அந்த வார்த்தைகளை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் இன்றைக்கு நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தேவ சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். அதை நான் செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை செய்ய ஆரம்பித்தோம் என்று சொன்னால், முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா, நம்ம லெவலே வேற. பக்கத்தை சொல்லுங்களேன், நம்ம லெவலே வேற. இப்ப கேள்வி என்னன்னா, எப்போ வாய்க்கால வெட்ட போறோம்? எப்ப வெட்ட போறோம்? வாய்க்கால எப்ப வெட்ட போறோம்? தேவன் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்பிடிப்பதற்குரியதான நிலை எப்பொழுது வரப்போகிறது? அந்த நாட்களை கர்த்தர் பேசினார், சவுலோட பேசினார், சாமுவேல் மூலமா பேசினார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பாருங்க, எல்லாவற்றை காட்டிலும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தலும் அதுக்கு கீழ்ப்படிதல் தான் உத்தமம். இதைத்தான் கர்த்தர் நம்மகிட்ட என்ன செய்ய எதிர்பார்க்கிறார். பலிகள் அவசியம்தான், காணிக்கைகள் அவசியம்தான், எல்லாம் அவசியம்தான். ஆனா அதை காட்டிலும் தேவன் எதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்றால், கர்த்தர் ஒரு காரியத்தை பேசும்போது அந்த காரியத்துக்கு நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும்? அதை உள்வாங்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும், அதை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த வேண்டும். அபியாசப்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்கிறோம்? நாம் இந்த ஆசீர்வாதத்துக்குரியதான வாய்க்கால்களை நாம் வெட்டி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். நம்முடைய லைஃப்ல தேவனுடைய வார்த்தை எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது சொன்னால், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் மிகவும் கருக்குள்ளதா இருக்கிறது. அந்த வார்த்தையை கொண்டு தேவன் நம்முடைய உள்ளங்களிலே ஊடுருவி தேவன் விரும்புகிற மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய தேவன் விரும்புகிறார். அது ஜீவனானது. அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடியது. தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி ஜீவனை கொண்டு வருகிறது சொன்னால், ஆண்டவர் சொன்னார், இவைகள் உண்டாவதாக என்று சொன்னபோது அவைகள் உண்டானது போலவே இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் நம்மிடத்துல வரும்போது ஆண்டவர் நினைக்கிற காரியத்தை அப்படியே நமக்குள்ளே நடப்பிக்கக்கூடிய வல்லமுடையது. ஆனால் இடம் கொடாத ஒரு ஆத்துமாவிலே தேவனுடைய வார்த்தை கிரியை செய்ய இயலாது. ஒப்பு கொடுக்காத, கீழ்ப்படியாத ஒரு ஆத்துமாவிலே தேவனுடைய வார்த்தை என்ன செய்ய முடியாது? இடம் கொடுக்கவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அல்லேலூயா, ஆமென்.
கானாவூர் கல்யாண வீட்டிற்கு இயேசுவானவரும் அவருடைய தாயாரும் இயேசு கிறிஸ்துடைய சீசர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அங்க போயிருந்தாங்க. அங்க ஒரு ஆசீர்வாத குறைவு நமக்கு நன்றாய் தெரியும். அங்கே திராட்சை ரசம் குறைபட்டு போனது. குறைபட்ட போன போது எல்லாம் இயேசுவிடத்துல வருகிறார்கள். முதல்ல மரியாட்ட போறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசுவிடத்துல வராங்க. இயேசுவிடத்துல வரும்போது இயேசு என்ன சொல்றாரு? அவங்க சற்றும் எதிர்பாராத காரியத்தை செய்யறார். திராட்சை ரசத்துக்குரிய காரியத்தை செய்திருந்தால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்திருக்கும் அவனுடைய மனித ஞானத்தில். ஆனா இயேசு என்ன சொல்றாரு? திராட்சை ரசத்துக்கு பதிலாக தண்ணீரை குறித்து பேசுகிறார். நம்ம நினைச்சு வந்திருப்போம், சர்ச்சுக்கு வரும்போது இன்னைக்கு கர்த்தர் இப்படி பேசினா நல்லா இருக்கும் எதிர்பார்த்து வந்திருப்போம். அன்னைக்கு நீங்க திராட்சை ரசத்தை எதிர்பார்த்து வந்திருப்பீங்க. அன்னைக்கு ஆண்டு தண்ணீரை பத்தி பேசுவார். அப்ப தண்ணீர், இந்த கச்சாடிகள் எங்கும் தண்ணீரால் என்ன செய்யுங்க? நிரப்புங்க. ஒரு கேள்வி என்னன்னா, நமக்கு தேவை என்னது? நமக்கு தேவை என்னது? திராட்சை ரசம். ஆனா கர்த்தர் சொல்றது என்னது? தண்ணி. ஏன் அவரே என்ன செய்ய மாட்டாரா? எல்லா இடங்கள்லையும் அப்படியே என்ன செய்யுது? திராட்சை ரசம் வரட்டும் சொல்லக்கூடாதா? ஏன் தண்ணீரை நீங்க செய்யுங்க, நீங்க தண்ணீரை சேமிங்க, தண்ணீரையே பரிமாறுங்க சொல்றாரு. தண்ணீரை தான் பரிமாறுறாங்க. ஆனா குடிச்சு பார்த்தா எதா மாறி போச்சு? சாதாரணமா தான் இருந்துச்சு செய்யற வேலை. ஆனா கர்த்தர் சொன்னதை செய்ய ஆரம்பிச்சத உடனே அது அப்படியே ஆசீர்வாதமா மாறிடுச்சு. இதுதான் தேவனுடைய வார்த்தையினுடைய மகிமை. இதுதான் தேவனுடைய வார்த்தையுடைய வல்லமை. அது நமக்குள்ளே ஜீவனை, வல்லமையை, அற்புதத்தை நம்முடைய கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. ஆக தேவனுடைய வார்த்தை அப்படியே என்ன செய்து கொள்ள வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா? ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் என்ன செய்ய சொன்னா, அந்த வார்த்தையை இதுக்கு நான் எப்படி என் வாழ்க்கையில நான் பயன்படுத்துவது, அபியாசப்படுத்துவது, இந்த வார்த்தைக்கு நான் எப்படி கீழ்ப்படிவது? ஆண்டவர் அநேக சமயம் நம்மகிட்ட பேசுறாரு. எதை பேசுறாரு? ஊழியர்களை குறித்து கர்த்தர் நம்மகிட்ட பேசுறாரு. குடும்ப உறவுகளை குறித்து ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறார். குணாதிசயங்களை குறித்து நம்மகிட்ட பேசுறார். நாம் செய்ய வேண்டிய நற்கிரைகளை குறித்து நம்மகிட்ட பேசுறார். நம்மளை குறித்த தேவ திட்டங்களை நம்மகிட்ட ஆண்டவர் பேசுறார். இப்படி பேசும்போது நான் அப்படியே உள் வாங்கி அதை அப்படியே நாம் கை கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய குடும்பம் முன்னாடி இந்த மாதிரி இருந்திருக்காது. எப்படியும் இருந்திருக்கும். நம்ம குடும்பம் மிக மேன்மையாக ஆசீர்வாதமா இருந்திருக்கும். நம்முடைய தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உறவுகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நட்புகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். குணாதிசயங்களிலே கிறிஸ்துவின் சாயல் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பித்திருக்கும். எல்லாம் மாறி இருக்கிறோம். ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை நம்முடைய இருக்கும். ஆவிக்குரிய நிலைகளும், பொருளாதாரத்திலும், மற்ற குணாதிசயம் சார்ந்த வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலும் ஒரு சுரைப்பான முன்னேற்றத்தை நாம் பார்த்துட்டு இருப்போம். அல்லேலூயா. ஆனால் சில காரியங்கள், கர்த்தர் பேசுற அநேக காரியங்கள் நமக்கு பிடிக்க மாட்டேங்கிறது தான் பிரச்சனை. உண்மைதானா? அல்லேலூயா. நீங்க நல்லா விலைக்கு கொள்ளுங்க. வீட்டில் அம்மா அனுப்பிச்சுவாங்கன்னா பிள்ளைக்கு வேண்டியதெல்லாம் பார்த்து கொடுப்பாங்க. பிள்ளைக்கு அரைக்கீரை, முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, அப்புறம் என்னென்னப்பா கீரைலாம் இருக்குது. ஆமா, நிறைய கீரை சொல்றீங்க. இந்த கீரை வீட்டில் வைப்பாங்க அம்மா. ஏய் சாப்பிட்றா, ஆமா சாப்பிடுமா. எனக்கு சிக்கன் 65 செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவேன், வேற எதுவும் சாப்பிட மாட்டேன். இருக்கா இல்லையா? அதுக்கு பிடிக்கிறது தான் பிடிக்குது. சிக்கன் 65, ஐஸ்கிரீம், கேக், இதுதான் பிடிக்குது.
நீ நல்லா இருப்பதற்காக உன்னுடைய குடும்பத்துல வீட்டார் அடிச்சுறாங்க சொன்னா நல்ல சத்துணவு கொடுக்குறாங்க. நீ ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக, ஆரோக்கியமா இருப்பதற்காக நல்ல சத்துணவு கொடுக்குறாங்க. கீரை சாப்பிடு, 2 காய் சாப்பிடு. சிலருக்கு இந்த காய்கறி உணவே பிடிக்காது. பீஸா என்ன, பர்கர் என்ன, கர்மம் 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 கர்மம். நீ சாப்பிட்றது உங்களோட விருப்பம், அதை நம்ம ஒன்றும் தலையிட விரும்பல. ஆனால் என்ன சொல்ல விரும்புறேன்னு சொன்னா, பெற்றோர் உங்களுடைய நலனை கருத்தை கொண்டு நல்ல ஆகாரத்தை கொடுக்க உங்களுக்கு முயற்சி எடுக்கும் போது, நீங்க அதை தட்டும் போது நீங்க இயல்பாகவே பலவீனமாய் மாறி விடுகிறீர்கள். இதே போலதான் உங்க வாழ்க்கையில தேவன் நம்மகிட்ட ஒரு காரியத்தை சொல்லி ஒரு ஆகாரத்தை கொடுக்கிறார். என்ன ஆகாரம்? வேத வசனமாகி ஆகாரத்தை கொடுத்து நீ இப்படி நடந்து கொண்டு சொல்லும் போது அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பதுதான் அந்த ஆகாரத்தை புசிப்பதற்கு சமானமாக இருக்கிறது. நமக்கு அது இம்மைக்கும் மறுமைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உலக பிரகாரமாகவும் சரத்திற்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மேன்மை கொண்டு வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக இந்த நாட்கள் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அநேக சமயங்களில் நம்ம எப்படி இருக்கிறோம்? உலகத்தோட நாம் ஒட்டி கொண்டிருக்கிறோம். உலகத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறோம். ஒரு மனுஷன் சொல்லும் போது என் மாம்சம் மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உலகத்தோடு என்ன செய்து கொண்டு ஒட்டி கொண்டிருக்கிறோம். ஆபிரகாமை ஆண்டவர் இந்த இடத்துக்கு போ என்று சொல்லும் போது அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றார். வாசிங்க, ஆதியாகமம் 12:1 வாசிங்க. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எதெல்லாம் விடணுமோ ஆண்டவர் பேச செய்யக்கூடிய காரியத்தை சொல்றாரு, விட்டு விட வேண்டிய காரியத்தை சொல்றாரு. எதை விடணும்? அவர்கிட்ட பேசும்போது சொல்றாரு என்ன செய்யணும்? போக வேண்டிய இடத்துக்கு நீ போ. எதை விடணுமோ அதை விடு. நீ போக வேண்டிய இடத்துக்கு சரியா போகணும்னா, நீ ஆசீர்வாதமான இடத்துக்கு போக வேண்டும் என்றால் நீ எதையெல்லாம் விட வேண்டுமோ அதெல்லாம் விடணும். இனத்தையும் தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 கொரிந்தியருக்கு வந்துருவோமா? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். எதை விடணும்? 16ஆம் வசனம், 17ஆம் வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் என் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைவச்சு அல்லையா சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியது எதோடு கூட நம்ம ஐக்கியமான விக்கிரகத்திற்கும் நமக்கும் ஒருபோதும் சம்பந்தம் கிடையாது. நீ ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னா விக்கிரகத்துக்கும் உனக்கு சம்பந்தம் கிடையாது. விக்கிரக ஆராதனை விட்டு என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் விலக வேண்டும். 14ஆம் வசனம் வாசிங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்நிய நுகம் என்று சொல்லப்பட்ட அவிசுவாசிகளோட எந்த ஒரு விதமான உறவுகளும் நீங்க என்ன செய்யக்கூடாது? வச்சுக்கொள்ளக்கூடாது. திருமண பந்தங்களை ஏற்படுத்தக்கூடாது. அவருடைய விக்கிரகத்துக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியங்களிலும் நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி இணைத்துக் கொள்ளும் போது அது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு என்ன செய்யாது? ஏதுவான இருக்காது. ஆகையினாலே இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். என் 2 காரியம், விக்கிரக ஆராதனை, இன்னொன்று அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படுகிற வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. இதை விட்டு விலகி என்ன செய்யக்கொள்ளவும் நான் வரவேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதுக்கு நம்ம கீழ்ப்படி இடம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் போதுதான் 2வது வாய்க்கலா இருக்கக்கூடியதான இந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறோம்? நாம் வெட்டுகிறவராய் இருக்கிறோம். அல்லேலூயா. வெட்ட வேண்டியது யாருடைய வேலை? யாருங்க? யாருடைய வேலை?
தண்ணீர் கொண்டு வர்றது யாருடைய வேலை? தேவனுடைய வேலை. வெட்டாம தண்ணீர் கொண்டு வாங்கன்னு முடியாது. நம்ம வெட்டணும், விட வேண்டியதை விடணும், செய்ய வேண்டியது என்ன செய்யணும்? செய்யணும். அப்போ தேவ ஆசீர்வாதம் என்ன செய்யும்? நம்முடைய வாழ்க்கையில வரும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை நம் மனதில் வைத்துக் கொள்வோமாக. இந்த இரண்டாவது வாய்க்கால், முதல் வாய்க்கால் விசுவாசம், இரண்டாவது வாய்க்கால் கீழ்ப்படிதல். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அவசியம். இந்த ரெண்டும் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமானது, விசுவாசமும் கீழ்ப்படிதலும். அல்லேலூயா. யாரு கீழ்ப்படியணும்? தேவனுக்கு கீழ்ப்படியணும். வேற யாரு கீழ்ப்படியணும்? தேவன் யாருக்கெல்லாம் கீழ்ப்படிய சொன்னார் அவங்களுக்கெல்லாம் கீழ்ப்படியணும். கணவன் கீழ்ப்படியணும், அப்புறம் மேலான அதிகாரம் உள்ளவங்களுக்கு கீழ்ப்படியணும், நம்மை நடத்துவர்களுக்கு கீழ்ப்படியணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஏன்னா இதெல்லாம் ஆண்டவர் தான் சொல்லியிருக்காரு. ஆகையினால் செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதை நாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரம் மகிமையும் உண்டாவதா. மூன்றாவதாக நாம் மூன்றாவது வெட்டக்கூடிய ஒரு வாய்க்கால் என்ன? நீதிமொழிகள் 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். அப்ப என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயந்து நாம் தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். இது மூன்றாவது ஒரு அற்புதமான ஒரு வாய்க்கால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நீங்கள் யாக்கோபு 4:6 பின்பது வாசித்தீங்கன்னு சொன்னா, தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். எப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பெருமை வருதோ தேவன் நம்மை ஆஸ்வதிக்கப்பட முடியாது. ஒரு நல்ல ஒரு உதாரணம் என்ன சொன்னா, அந்த பெருமைக்கு நல்ல உதாரணம் சொன்ன நேபுகாத் நேச்சார், அவனை ஒரு வல்லரசாக கர்த்தர் மாற்றினார். அவன் விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்தாலும் தேவன் பாபிலோனை ஒரு வல்லரசாக மாற்றினார். சர்வ அதிகாரம் உள்ளதான ஒரு ராஜாவாக நேபுகாத் நேச்சாரை வைத்திருந்தார். ஆனால் இந்த யோபுக்கு இருந்த இருதயம் அவருக்கு இல்லை. யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இல்லாத நிலைகளிலும் கொடுத்த நிலைகளிலும் எல்லாம் யாருதான்? கர்த்தர் தான் என்ற நினைவு அவனுக்கு கிடையாது. இந்த உயர்வுக்கு கொண்டாந்தது யாரு? தான் கட்டின, தான் உருவாக்கின அந்த தோட்டத்தில் நின்று அவன் பேசுகிறான், இதோ நான் என் நாமத்தின் மகிமைக்காக உண்டாக்கிய மகாபாபிலோன். என்னாச்சு? அவன் பூமியிலே தள்ளப்பட்டான். இதுவரைக்கும் 4 கால் நடந்தவன், 2 கால் நடந்தவன் 4 கால் மிருகமாகி போனான். மிருகமாகி போனான். மிருக இறுதி அவனுக்கு கொடுக்கப்பட்டது. காடுகளுக்குள் ஓடி போனான். மிருகத்தை போல சாப்பிட்டான். மிருகங்களோடு வாழ்ந்தான். மிருகமாக மாறி போனான். எவ்வளவு பயங்கர சொல்லி யோசிச்சு பாருங்க. அநேக சமயங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில பெருமை தான் நம்மளை அழிக்குது, ஆசீர்வாதத்தை தடை பண்ணுது. நான் யார் தெரியுமா? நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? நான் எவ்வளவு வருஷமா விசுவாசியா இருக்கேன் தெரியுமா? நான் எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? இந்த பெருமை இருக்குதே, அது மோசமான ஒன்று. நம்முடைய வாழ்க்கை அழிச்சு போடும். தேவனுடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணி போட்டுரும். தாழ்மையில் உனக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறான்னு சொல்லி இருக்கிறத, கிருபை 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 கிருபை. ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக பயபக்தியோடு தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தாலும் உயர்த்தினாலும் எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. ஆண்டவரே, மேட்டிமா வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது. ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா.
நமக்கு இயல்பாகவே நம்முடைய என்ன சொல்றது, நமக்குள்ளே ஒன்று ஒட்டி வந்திருக்கிறது. என்ன வந்திருக்கு சொன்னா, பெருமை நம்ம ஒட்டி வந்திருக்கு. ஒரு பையனை பார்த்து, ஏய் நீ நல்லா படிக்கிறடா, பரவாயில்லையே, நல்ல மார்க் எடுத்தானா அவனை பார்த்து, நல்ல மார்க் எடுத்திருக்கிறிய, 99 எடுத்திருக்கிய, பரவாயில்லையே, சூப்பர் என்கரேஜ்மெண்டா போதும். அடுத்து இப்படி நடப்பான். எப்படி, நான் தான் ரொம்ப சிறப்பா படிக்கக்கூடிய ஞானி, என்ன போல ஒருத்த ஞானி இல்லைன்னு சொல்றது உண்மைதானா? ஏமா நான் சொல்றது உண்மையா? டீச்சர்ஸ் சொல்றீங்களே உண்மையா? அல்லேலூயா. ஆமா. அதாவது அதே போலதான் யாராவது கொஞ்சம் அந்த குடும்பங்கள்ல யாராவது படிப்பறிவு இல்லாத குடும்பங்கள்ல யாராவது கொஞ்சம் ஆண்டவர் கிருபை கொடுத்த உன்னை படிக்கிறதுக்கு கத்த உதவி செய்து கொஞ்சம் படிச்சு ஒரு கிராஜுவேட் ஆயிட்டு வச்சுக்கோங்களேன், ஒரு வேலை கிடைச்சிச்சு வச்சிருங்களேன், ஒரு நடைய பாத்தீங்கன்னா எப்பா ஏ எப்படா இருக்க, நீங்க யாரு யாரு கூட படிச்சவன, +2 வரைக்கும் படிச்சவன, 1ஆம் கிளாஸ் படிச்சவன, நீ யாரு? ஏன் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. அதே போல யாராவது ஒருத்தர் ஒரு வாரம் சபையில பாட விட்டுட்டோம் வச்சுங்களேன், அவரை பார்த்தீங்கன்னா, நான் பெரிய பாடகர், என்னை போல ஒருவர் இல்லை, உங்களை சொல்லி சொத்துங்க, நம்மளெல்லாம் சொல்லி குத்தம் கிடையாது, எல்லாம் அந்த ஆதாமையாவை செய்த பாவம் தான். நமக்குள்ள பெருமை நினைச்சு வந்துருது, நம்ம பெரிய பாடகர்னு என்ன வந்துருது. அல்லேலூயா. ஆமா. ஆனா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம அந்த அப்போ கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவர் நமக்கு படிப்புக்கு ஞானத்தை தந்திருக்கிறாரு, கர்த்தர் தான் உயர்த்தி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு முன்பதாக நம்ம பயந்து கர்த்தர் பார்க்கிறாரு அப்படின்னு நினைச்சு நம்ம தாழ்மை நடந்து கொண்டால் கர்த்தர் நிச்சயமார் இன்னும் ஆசீர்வதிப்பார், இன்னும் ஆசீர்வதிப்பார், இன்னும் ஆசீர்வதிப்பார், இன்னும் ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. இந்த தாழ்மை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். மனாசே ஒரு மோசமான ஒரு ராஜா, கர்த்தருக்கு பிரியம் இல்லாத ரொம்ப மோசமான காரியங்களை செஞ்சுட்டான். கர்த்தர் சத்துரு கையில் ஒப்பு கொடுத்துட்டாங்க, அவனை கைது பண்ணி ரோட்டை இழுத்துட்டு போறாங்க. அப்ப தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினான். அது வரைக்கும் அப்படி பேசின பேச்சு நடந்த நடப்பெல்லாம் ஐயோ. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பாத்தியா அவன் எனக்கு முன்னாடி தாழ்த்தினதை கண்டாயா? உடனே ஆண்டவர் மனதுருகிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க தாழ்மையை நடந்துட்டீங்கன்னா கர்த்தர் மனதுருகிடுவார். சில தேவ மனிதர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் சில சமயங்கள்ல ரெட்டு உடுத்தி ஜெபம் பண்றாங்க. ரெட்டு என்ன தெரியுமா? சாக்கு, சணல் சாக்கு உடுத்து ஜெபம் பண்றாங்க. ஏன் தெரியுமா? தாழ்மைக்கா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றாங்க. போட்டா என்ன தெரியுமா? அப்படி பயங்கர சூடு, அது உடம்புல கப்ப கப்ப கப்பான்னு எரியும், போட முடியாது. அவங்க போட்டு ஜெபம் பண்றதுக்காக தாழ்மைக்காக. பெரிய வசதி இருக்கும், பெரிய பெரிய வசதிகள்லாம் இருக்கும், ஆனால் தலையில படுப்பாங்க. ஏன் அது உத்தமன் சொல்லல, எதுக்காக சொல்றான்? கர்த்தர் எல்லாம் கொடுத்திருந்தாலும் எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. சில நாட்கள் இப்படி இருந்து நம்ம என்ன கீழே படுத்துதான் பழகுவோமே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம ஆட்களுக்கு ஒரு நாள் கொஞ்சம் வசதி வந்துட்டா போதும், நாங்கெல்லாம் என்ன பெட்ல படுப்போம் தெரியுமா, நாங்கெல்லாம் என்ன கார்ல போவோம் தெரியுமா, நாங்க சர்ச்சில் வந்து நினைச்சிக்க மாட்டோம், அங்கெல்லாம் உட்கார மாட்டோம், இங்கெல்லாம் உட்கார மாட்டோம், அங்க இப்படித்தான் உட்காருவோம் அப்படின்னு நமக்குள்ள வந்துருது. இல்ல, எல்லா நிலைகளையும் தாழ்மையா இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுவோமா? சபையில வந்துட்டா நம்மெல்லாம் யாரு யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருக்கு முன்பதாக பயத்தோடு தாழ்மையோடு கர்த்தருடைய சபைகளை நம்ம ரொம்ப தாழ்மையை நடந்து கொள்ள வேண்டும். பெருமென்ற எண்ணமே சபையில் நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த தாழ்மை நமக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா.
அப்ப இந்த தாழ்மை நமக்கு அந்த அந்த வாய்க்கால வெட்டினீங்கன்னா அது என்னென்னலாம் வருது பாருங்க. 22:4 வாசிங்க நீதிமொழிகள். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் என்ன? ஐஸ்வர்யமும். என்னங்க வருது? ஐஸ்வர்யம் என்னது? பணம் வருது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இதுக்காக நீ பிரயாசப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க தாழ்மையா இருந்தா போதும். தாழ்மையா உங்க புரிந்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணா போதும். சபையில வந்து நல்லா கர்த்தரை ஆராதிச்சா போதும். சிலருக்கு அந்த கொஞ்சம் படிச்சிட்டீங்கன்னு சொன்னா ஸ்தோத்திரம் வராது. நான் சொன்னா கோச்சுக்கிட மாட்டீங்களே. யாராவது நீங்க யூடியூப்ல பார்த்து கோச்சிக்காதீங்க. சென்னைக்கு போயிட்டு வந்தா நம்ம மக்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? முட்டுக்கால் போட மாட்டாங்க, கீழே உட்கார மாட்டாங்க. நான் சொல்றது சரியா? ஏன்னா நாங்க அங்க அப்படி பழகிட்டு வந்துட்டோம். இல்ல, எங்கே இருந்தாலும் எல்லா இடங்களிலும் நாம் தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு என்ன பலன் இருக்குது? ஐஸ்வர்யம். நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு தந்தை சாலமோனுக்கு சொன்னார் பாருங்க. அதே போல தாழ்மையாய் நடந்தால், இந்த வாய்க்காலை வெட்டினால் ஐஸ்வர்யம் தானா வரும். இந்த ஐஸ்வர்யம் தானா வரும். தேவன் நமக்கு தந்தை நம்மை ஆஸ்வதிக்க விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கணும், தாழ்மை இருக்குதா? ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு காலத்துல பாஸ்டர் ஒன்று சொல்லிட்டு அப்படி எல்லாம் கீழ்ப்படிவாங்க. இப்பெல்லாம் ஆமா, அவருக்கு வேற வேலை இல்லை. கர்த்தர்ப்பா இன்னும் எப்படிப்பா ஆசீர்வதிப்பார்? தேவனை எப்படி ஆசீர்வதிப்பார்? எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருகிறது, நான் சொல்லுகிறேன். 1989 ஆண்டு கோழிக்குண்டு சர்ச்சுன்னு சொல்லுவோம். அந்த சர்ச்சில் கொஞ்சம் குப்பையா கிடக்கும், உள்ளுக்குள்ள கொஞ்சம் மணல் தான் கிடக்கும். அதில் பாய் விரிச்சிருப்பாங்க. ஒரு வித்தியாசமா இருக்கும். பழைய காலத்து பில்டிங், சுத்தம் இல்லாமல் இருக்கும். பேரே கோழிக்குண்டு சர்ச் தான் பேரு. யாருக்குமே அந்த நாட்கள்ல நம்ம சர்ச்சு அதை சுத்தம் பண்ண என்ன இருக்காது. அப்போ ஒரு நாள் ஒரு தாழ்மை குறித்து பிரசங்கம் பண்ணிட்டு 2 மண் வெட்டி 2 பெருக்குமாறு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். வச்சுட்டு நான் வெளியே போய் மண் வெட்டி வைத்து புல்லை வெட்ட போகிறேன். பாஸ்டமா உள்ளே பெருக்குமாறு வைத்து சுத்தம் பண்ண போகிறார்கள். என்னோடு கூட சேருகிறவர்கள் சேரலாம். 1/2 மணி நேரத்தை பார்த்தீங்கன்னா சர்ச்சை பார்த்தீங்கன்னா சேஜுன்னு பளபளன்னு ஆயிடுச்சு. சுத்தி எல்லாத்துக்கும் எல்லாம் வேலை செஞ்சாங்க. அல்லேலூயா. அன்றையில இருந்தா நம்ம சர்ச்சில் உள்மொழின்னு ஒண்ணு ஆரம்பிச்சோம். எல்லா விசுவாசியும் வந்துருவாங்க. யார் வருவா? பேங்க் ஸ்டாஃப் வருவாங்க, டீச்சர்ஸ் வருவாங்க, ஹெச்எம் வருவாங்க. எல்லாரும் வந்து எல்லாம் புல்ல வெட்டுவாங்க, தூக்கி அடுக்குவாங்க, சுத்தம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் காடா கிடக்கும். எல்லாம் வேலை செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள தாழ்மை இருந்தது. கர்த்தருக்கு பயப்படுற பயம், தாழ்மை இருந்தது. கர்த்தர் அவங்களை எல்லாம் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியத்துக்கு போவோம், பஸ் நிறைஞ்சிருங்க. ஊழியத்துக்கு போகும்போது அந்த நாட்கள்ல நான் சொல்றேன், 89 90களில் சொல்றேன். நான் சொல்றது சரியா? ஆமா. இந்த பாலைய சில விசுவாசி இருக்கிறாங்க. அன்னைக்கு பாஸ்டர் சொன்னா அவங்க தேவ வார்த்தை நினைச்சு வருவாங்க. ஆமேன். அல்லேலூயா. பாஸ்டர் இப்ப இருக்கிற காட்டிலும் இன்னும் 10 மடங்கு கண்டிப்பா இருப்பார். அப்போ நான் சொல்ற உண்மையா? அப்போ இதை காரணம் 10 மடங்கு பாஸ்டர் கண்டிப்பா இருப்பார். அப்படி இருப்பாங்க எல்லாருமே. கர்த்தரை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள்லாம் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்காங்க பாருங்க. எல்லா பிள்ளைகளும் எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க பாருங்க. அப்ப தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்ம அந்த கீழ்ப்பிடிதல் நம்முடைய வாழ்க்கையில வரணும். தாழ்மையா நமக்குள்ள நினைச்சு நடந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் படிச்சுட்டோம்னா நமக்குள்ள நம்ம செய்ய முடியும் நினைக்க கூடாது. நீ கலெக்டரா இருந்தாலும் சபையில பிள்ளைகள்
குடும்பத்தில் பிள்ளைகள் நிலையில் நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய வேண்டும் என்ற உத்தரவாதத்தோடு செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஒரு பெரிய சர்ச்சா, கத்தீட்ரல்னு சொல்லுவாங்களா, அது போல பெரிய ஒரு சர்ச். அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா தனியா இருந்து எல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு துணியை வச்சு இந்த துணியை வச்சுட்டு அதை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் வச்சுருக்காங்க. அது ஒரு பெரிய பணக்காரரு பார்த்துக்கிட்டே இருந்தார். முடிச்ச உடனே, பரவாயில்ல, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்களே, வாங்க நான் கார்ல இறங்க, நான் வீட்டில் கொண்டு விட்டுறேன்னு சொன்னார். அந்த அம்மா சொன்னாங்களாம், இந்த பாருங்க அந்த பாருங்க அதான் என் காரு, தேங்க்யூன்னு சொல்லிட்டு போனாங்களாம். அதை காட்டிலும் கோடிக்கணக்கான விலை மதிப்புள்ள கார் அந்த அம்மா, அது பெரிய பணக்காரி. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்க மாட்டார். ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? இதைத்தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நம்ம தேவன் எவ்வளவா ஆசீர்வதிச்சாலும் இன்னும் தாழ்மை, இன்னும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இது நமக்குள்ள இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். இன்னும் ஆசீர்வதிப்பார், இன்னும் ஆசீர்வதிப்பார், இன்னும் ஆசீர்வதிப்பார், இன்னும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 3 வாய்க்காலை மறந்துடாதீங்க. இன்னும் நிறைய காரியங்கள் இருந்தாலும் இந்த 3 வாய்க்காலை மறந்துடாதீங்க. முதல் வாய்க்கால் விசுவாசம், 2வது வாய்க்கால் கீழ்ப்படிதல், 3வது வாய்க்கால் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு கூடிய தாழ்மை. இந்த 3 இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய மேல் அதிகமா இருக்கும். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் தேவன் நம்ம ஆசீர்வதிக்கிறத அவர் பிரியப்பட்டு நம்ம ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். நம்மளை ஆசீர்வதிக்காம யாரை ஆசீர்வதிக்க போறார்? இந்த நாட்களில் நம்ம இடம் கொடுப்போம். உங்களுடைய வாய்க்காலை பாருங்க, வாய்க்கால் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. அது வழியாக தான் என்ன செய்கிறது? தேவனுடைய ஆசீர்வாதம் வருகிறது. நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த ஒரு வரமும் அந்த பரத்திலிருந்து ஜோதியின் பிதாவிடத்தில் நமக்கு இறங்கி வருது. அதைத்தான் அவர் தான் நமக்கு தரணும். இந்த 3 வாய்க்கால் வழியா தான் வரணும். விசுவாசம், கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு பயப்படுதலோடு கூடிய தாழ்மை, இது மூலமா தான் இறங்கி வரணும். இது வந்தா இந்த 3 வாய்க்காலும் நம்ம வெட்டிட்டா போதும். அதுல என்ன செய்யும்? ஆசீர்வாதங்கள் புரண்டு வந்து கொண்டே இருக்கும், புரண்டு கொண்டு வந்து கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நாம் ஜெபிப்போம். Glory to Father. Glory to Father. கொஞ்சம் உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. ஏன் நான் நினைச்ச காரியம் நடக்க மாட்டேங்குது? ஏன் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் குறைபட்டிருக்குது? நான் எவ்வளவு பிரயாசப்படுறேன், எவ்வளவு முயற்சி பண்றேன், ஜெபம் பண்றேன், ஆனாலும் ஒன்னும் நடக்க மாட்டேங்குதே. உங்க வாய்க்கால் வெட்டப்பட்டிருக்கா பாருங்க. உங்களுக்கு வாய்க்கால் வெட்டப்பட்டிருக்குதா? விசுவாசம் இருக்குதா கர்த்தர் மேல? அவரை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர்களை ஆசீர்வதிக்க தேவன் உங்க மேல் பிரியமுள்ளவராய் இருந்து உங்க ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கான்னு பாக்குறீங்களா? 2வது வாய்க்கால் வெட்டி இருக்குதா? கீழ்ப்படுறீங்களா? தேவன் நம்மகிட்ட பேசும்போதெல்லாம், பைபிள் வாசிக்கும் போது பேசுறாரே, தேவனுடைய வார்த்தைய பிரசங்கத்தை கேட்கும் போது கர்த்தர் பேசுறாரே, தேவ மனுஷன் மூலமா பேசுறாரே, நம்முடைய ஆவியில கர்த்தர் பேசுறாரே, உடனே அப்படி கீழ்ப்படிஞ்சிடுறோமா? அதை கீழ்ப்படியும் போது 2வது வாய்க்கால் நம்ம விட்டுறோம். 3வது தாழ்மை.
கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு கூடிய தாழ்மை. அந்த தாழ்மை இருந்தா இந்த வாய்க்காலும் நிரம்பி வழியும். இன்னும் தாழ்த்துவோம், இன்னும் தாழ்த்துவோம், இன்னும் தாழ்த்துவோம், இன்னும் தாழ்த்துவோம், இன்னும் தாழ்த்துவோம், இன்னும் தாழ்மையா இருந்து கொள்வோம். எல்லாம் தேவன் கொடுத்தது. குடும்பம் கர்த்தர் கொடுத்தது, உறவுகள் கர்த்தர் கொடுத்தது, படிப்பு கர்த்தர் கொடுத்தது, வேலைகள் கர்த்தர் கொடுத்தது, ரட்சிப்பு கர்த்தர் கொடுத்தது, அபிஷேகம் கர்த்தர் கொடுத்தது, நாம் இருக்கிற சகல வசதிகளும் கர்த்தர் கொடுத்தது, சபை கர்த்தர் கொடுத்தது, எல்லாம் கர்த்தர் கொடுத்தது, எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. இவ்வளவாய் இந்த சரியான நிலைகளே நம்முடைய வாழ்க்கை இல்லாவிட்டாலும் இவ்வளவா ஆசீர்வதிச்சிருக்காரே, இதெல்லாம் நம்ம செஞ்சா எவ்வளவா கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்க மாட்டார், எவ்வளவு கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இன்னும் அதிகமாய் உம்மை விசுவாசிக்கிறதுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே உம்மை விசுவாசிப்பேன், அவிசுவாசிக்கு இடம் கொடுக்க மாட்டேன், அவிசுவாசிக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. நீங்க என்ன சொன்னாலும் கீழ்ப்படிந்து நடப்பேன். ஆண்டவரே வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவேன். சபையில என்ற பேசுற வார்த்தை கீழ்ப்படிவேன், வேதவசனமா பேசுற வார்த்தை கீழ்ப்படிவேன், தேவ மனிதர்கள் மூலமா என்னோட பேசுற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவேன். ஆண்டவரே தாழ்மையாய் நடந்து கொள்வேன். ஆண்டவரே சொல்லுங்க, தாழ்மையாய் நடந்து கொள்ள மாட்டேன். ஏன்னா எவ்வளவு மேன்மை வந்தாலும், எவ்வளவு உயர்ந்து வந்தாலும், எவ்வளவு வசதிகள் வந்தாலும், நான் தேவனுக்கு முன்பதாக நான் பணிந்து பயபக்தியோட தாழ்மையாய் நடந்து கொள்வேன். தேவனுடைய வீட்டிலே ஆண்டவரே நான் கர்த்தாவே தாழ்மையாய் நடந்து கொள்வேன், குடும்பத்திலே தாழ்மையாய் நடந்து கொள்வேன், எல்லா இடங்களும் தாழ்மையாய் நடந்து கொள்வேன். ஆண்டவரே நான் வாய்க்காலை வெட்டுகிறேனே ஆசீர்வதிங்க, வாய்க்கால்களை வெட்டுகிறேனே ஆசீர்வதிங்க, வாய்க்கால்களை வெட்டுகிறேனே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் மேல் உங்களுடைய ஆசீர்வாதம் தங்கட்டும், ஆசீர்வாதம் தங்கட்டும். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன், மகிமை, ஜீவன், புகழ் தானா வரும், புகழ் தானா வரும், புகழ் தானா வரும், புகழ் தானா வரும், ஜீவன் வாழ்வு தானா வரும், எல்லாவற்றிலும் வாழ்வு நமக்கு தானே வரும். தேவன் தந்து ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாய்க்கால்கள் வெட்டப்படட்டும், அதிலே உம்முடைய ஆசீர்வாதங்கள் புரண்டு வரட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.